என் அன்பர்களும் நண்பர்களுமான இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராஜ்குமார் பேசுகிறேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, செவி கொடுத்து கேளுங்கன்னா நான் இன்றைக்கி பேச போகிறது சில காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ஸ் ஆனால் எல்லாருக்கும் தெரியணும். அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் எங்கே பார்த்தாலும் கருப்பு போஸ்டர்ஸ், பஜனை, நீட் ஒழிப்போம்னு பஜனை விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சிஏஏ ஆக்ட், இதை சிட்டிசன்ஸ் ஆக்ட் ஒழிப்போம்னு பஜனை விட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக போன வருஷம் எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவிஸ்ட் ரோல், இதை ஒழிப்போம்னு போட்டாங்க. உங்ககிட்ட நான் பேச போகிற இன்னொரு இந்த பஜனை, இந்த போஸ்டர் போட்டு நாங்கள் கருப்பு போட்டு போகிறோம்னு சொல்கிற பஜனை என்ன தெரியுமா? இந்த மறுசீராய்வு திட்டம், அதாவது டீலிமிட்டேஷன். இது நமது நாடே, பாரத நாடு இன்றைக்கி இயங்குவதுன்னா நமது அரசியல் சாசனத்தோட அடிப்படையில் தான். அந்த அரசியல் சாசனத்தை அமைத்த, இயக்கிய நமது தந்தை, சாசன தந்தை நமது அம்பேத்கர் ஐயா அவர்களும் அவரை சுற்றி இருந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சங்கம், அவங்க என்ன சொன்னாங்க ரொம்ப கிளியராக இருக்குது. கட்டுரை 82, கட்டுரை 170, கட்டுரை 82, ஆர்டிகல் 82 கான்ஸ்டியூஷனில் 10 வருடங்களுக்கு சென்சஸ் எடுத்து, இந்த சென்சஸ் ஆய்வு முடிந்த உடனே, ஜனத்தொகை ஆய்வு முடிந்த உடனே லோக்சபாவில் அதுக்கு ஏற்றா போல் மக்களுடைய சதவீதம்க்கு ஏற்றா போல் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன் அக்கார்டிங் டு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆர்டிகல் 170 அசம்பிளி, சட்டமன்றங்களில் கூட மக்களுக்கு அதே பிரதிநிதித்துவம் கொடுப்போம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு தொகுதியில் 30 லட்சம் பேர் இருக்காங்க, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில், அதுக்கு ஒரு எம்பி. இன்னொரு தொகுதியில் கரெக்டாக 12 லட்சம் பேர் இருக்காங்க, அதுக்கு ஒரு தொகுதி. எப்படி இது சமமாகும்? இதுவா நம்ம ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி விச் இஸ் த பேசிஸ் இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நமது முன்னுரை, அரசியல் சாசன முன்னுரையிலே எல்லோரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு போதிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியாது. இதனால தான் அந்த டீலிமிட்டேஷன் கான்செப்ட் வந்துச்சு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். வில்லிவாக்கம் 2001 இந்த சென்சஸ், மக்களுடைய ஜனத்தொகை ஆய்வு பண்ணி 2008 அதை அமல்படுத்தினாங்க. அப்போ வில்லிவாக்கத்தில் 6 லட்சம் பேர், அவ்வளோ பெரிய ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஹாஃப் இருந்துச்சு, வெறும் ஒரு சட்டமன்ற தொகுதி. தாம்பரம் 5 லட்சமோ 6 லட்சமோ 7 லட்சமோ. ஆனால் 2008 ஆய்வு செய்துட்டு அப்புறம் அந்த வரைமுறை பண்ணிவிட்டு அழகாக எல்லாத்தையும் 2 லட்சம் பிரித்ததுனால அங்கே இருக்கிற மக்களுக்கு போதிய அளவுக்கு பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன் சட்டமன்றத்தில் கிடைக்குது. அப்போ தான் நெய்வேலி, ஆவடி, திட்டுக்குடி போன்ற பல இடங்களுக்கு, இது மானாமதுரை போன்ற இடங்களுக்கு புதுசாக அதுக்கு ஒரு உயிர் கிடைச்சிது, ஒரு தனி தொகுதி. இப்போ இந்த நடக்கிற சண்டைக்கு வந்துடுவோம். இந்த சண்டை என்ன? நமது மத்திய சர்க்கார் சொல்லுது 25 வருடங்களுக்கு 1975 2000 வரைக்கும் தள்ளப்பட்ட ஃப்ரீஸும்பாங்க. இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு வருவோம். 1975 இது வரும்பொழுது தென்னிந்திய ராஷ்டிரங்கள், மாநிலங்கள், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுலாம் வேணாம், எங்களுக்கு போதிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் வராது, ஏன்னா நாங்கள் இந்த ஜனத்தொகை கண்ட்ரோல், நாங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், நார்த்தில் பண்ணலன்னு சொல்லி தள்ளி போட்டாங்க. 25 வருஷம். 2000 வாஜ்பாயி சார் வந்தார், இன்னும் 25 வருஷம். இப்போ 50 வருஷமாக டீலிமிட்டேஷன் பண்ணவே இல்லை. அதாவது பண்ணது கூட இப்போ தமிழ்நாடுலாம் பண்ண அதே 234 தொகுதிகள் தான். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய ஜனத்தொகை அம்பேத்கரையா சொல்லும்போது 300 மில்லியன், 30 கோடி முகமுடையாள், சிந்தனை ஒன்றுடையாள்னார் பாரதியார். இப்போ அந்த 30 கோடி 1.4 பில்லியன் ஆயிடுச்சு. அவ்வளோ 140 கோடிக்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ வளர்ந்துருக்கும்பொழுது அதே நம்பர் ஆஃப் எம்பிஸ், அப்போவும் 543 எம்பி, இப்போவும் 543 எம்பினா எப்படி மக்களுக்கு அந்த எம்பியை அணுக முடியும்? ஸோ அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகையை அதிகப்படுத்தலாம். அதுவும் ப்ரோ ரேட்டான்னு ஒரு வார்த்தை இருக்குது, எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ ரேட்டானா, இப்போ தமிழ்நாட்டில் 40 இருக்குது வச்சுங்களேன், தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்து அது 50% ஏற்றுனாங்கன்னா 40 60 ஆகிடும். அஃப்கோர்ஸ் உத்தரப்பிரதேசில் 80ங்கிறது 120 ஆகிடும். அதாவது ஒவ்வொருத்தரும் 50% அதிகரிக்கிறாங்க. எண்ணில் அதிகமாக இருக்கலாம் உத்தரப்பிரதேசில், ஆனால் அந்த பர்சன்டேஜ் சேமாக தான் இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இப்போ எப்படி தான் பண்ணலாம்? மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. எங்கே இந்தியாவில்
கிறிஸ்டியானிட்டி, இந்துவிசம், இஸ்லாம், புத்திசமோட ஒரே ஒரு மதம் தாங்க பெரிய மதம். அந்த மதம் எது தெரியுமா? கிரிக்கெட். கிரிக்கெட் இஸ் எ ரிலிஜன். அந்த கிரிக்கெட்லேயே ஒரு மழை பெஞ்சதுன்னா, ஏதோ ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா, டக்வர்த் லூயிஸ்னு ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பர்ப்ளெக்சிட்டி, சாட் ஜிபிடி போன்ற மெஷின்ஸோடு நான் விளையாடிக்கிட்டு என்ன பண்ணான்னு கேட்கும்போது ரொம்ப நல்ல சஜஷன்ஸ், பரிந்துரைகள் வருது. அதாவது சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், இந்த ப்ரோரேட்டா சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு கரெக்டாக அந்த 50% ஏற்றிட்டு, இதை தவிர எந்தெந்த மாநிலங்கள் ஜனத்தொகை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாங்களோ அந்த மாநிலங்களுக்கு இந்த டக்வர்த் லூயிஸ் ஃபேக்டர் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ராஜ்யசபா, ஏனென்றால் அம்பேத்கர் ஐயா சொன்னது லோக்சபாக்கு தான், இதெல்லாம் ராஜ்யசபாக்கு இல்லை. ராஜ்யசபாவில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம். மோர் ராஜ்யசபா சீட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் தீஸ் சீட்ஸ். அல்லது அதுவும் வேணாம்னு சொன்னாங்களா, இப்போ 40லேருந்து இன்னும் 50% இது அதிகரிக்கிறாங்க, 60க்கு வருதுன்னா அதுக்கு இன்னும் ஒரு 10%, இன்னும் ஒரு 6 சீட் அது மாதிரி கூட கொடுக்கலாம். அதாவது பேசி மக்களுடைய ஜனத்தொகைக்கு நல்லது தான் சொல்லி நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி சரிப்படுத்த வேண்டிய விஷயமே தவிர, நீ இப்படி பண்ணினா நான் என்னன்னு காட்டுவேன், நான் தமிழன் வேறேண்டான்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தேர்தல் போர்த்திறன். தேர்தல் அந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிடுச்சு. நானா நீயா, சென்னையா டெல்லியா, தமிழா ஹிந்தியா, நாமா வேறு வேறு எவனோ, இந்த டிஃப்ரென்ஸ் மீ வர்சஸ் அதர்ஸுங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பாலிடிக்ஸில் ரொம்ப பயன்படும். அதை இப்போ பயன்படுத்தி ஆளும் கட்சி ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்குறாங்க. நான் தமிழை இப்படி பண்ணுவேன், அந்த தமிழ் உணர்ச்சி கொண்டு வருவேன், கொண்டு வந்துட்டு பண்ணுறாங்க. தயவு செய்து மக்கள் எல்லாம் யோசித்து பார்த்து, எஸ் நம்ம ஜனத்தொகையை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம மக்களுக்குள்ளே அந்த அளவுக்கு பசி பட்டினி இல்லை. அதுவே ஒரு பீகார்லேயோ ஒரு ஜார்க்கண்ட்லேயோ இது வரைக்கும் ஒரு யூபிலேயோ உத்தரகாண்ட்லையோ அப்படி இல்லை. இப்போ யோகி ஐயாவோட யூபி நல்ல நல்ல மேம்பாடும் நல்ல வளர்ச்சியும் நடந்துகிட்ருக்கு. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஜனத்தொகையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சது அந்த திட்டங்களால் நம்ம மக்களுக்கு போதிய அளவுக்கு சாப்பாடும் தண்ணியும் மற்ற வளங்களும் அவைலபிளாக இருக்குது. இதை தவிர இந்த பார்லிமெண்ட் சீட்ஸில் கூட அதுக்கு ஒரு ஃபேக்டர் பண்ணி அதிகமாக கொடுக்கலாம். டெஃபினட்டாக அடித்து கேட்டால் அவங்க நிச்சயமாக பண்ணுவாங்க. நானே போட்ட 4-5 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்ஜின்ஸில் வந்துச்சுன்னா டெல்லி வேறு லெவல். நிச்சயமாக அவங்க வந்து பார்த்து பேசி ஒழுங்காக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்மோக்கிங் பாட், ஒரு அக்னி பொறி. இதை வச்சு நம்ம ஒரு பெரிய அக்னி பிழம்பை வந்து வளர்த்து விடலாம், ஒரு பெரிய கலாட்டா பண்ணிட்டு விடலாம்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு சரியும் படலை. 50 வருடங்கள் தாமதம் ஆகிய இந்த விஷயம் இப்போவாவது நம்ம செய்யணும். 2011 சென்சஸோட அடிப்படையில் நம்ம பண்ணணும். அதே சமயத்தில் நமது SC ST சகோதரர்களுக்கும் பெண்களுக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 103வது அமெண்ட்மெண்ட்டில் 33% பெண்கள்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு. அந்த முன்னெடுப்பும் இதோடு சேர்ந்து வந்துச்சுன்னா பார்லிமெண்ட்டில் நல்லாயிருக்கும். பிடிஆர் தியாகராஜன் திருப்பி சொன்னார், அது வேறு இது வேறு, இவங்க சும்மா ரெண்டும் ஒன்று மாதிரி காட்டுறாங்க. ஹீ இஸ் கரெக்ட். அந்த ஒரு விஷயத்தில் அது வேறு இது வேறு. பட் இதை நம்ம முன்னெடுத்து அந்த 850 830 சீட்ஸ் கொண்டு வந்தால் பெண்களுக்கும் அந்த அளவுக்கு 3ல் 1 ஒரு பங்கு கிடைக்கும்ங்கிறது நமது மத்திய சர்க்காருடைய நம்பிக்கை. ஸோ சுமூகமாக, அன்புடன், எல்லாரும் மக்களுக்காக தான் பண்ணுறாங்கங்கிற ஒரு நோக்கத்துடன், அந்த ஒரு சுயநலமின்மையுடன் நாம் எல்லோரும் உட்கார்ந்து இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை ஒழுங்காக பேசி, நார்த் அண்ட் சவுத் ஈஸியாக பேசி, எக்ஸ்ட்ரா ராஜ்யசபா சீட்ஸ், மேபி ஈவன் எக்ஸ்ட்ரா லோக்சபா சீட்ஸ், ப்ரோரேட்டா, இந்த 3 விஷயம் பண்ணி வச்சுக்கல. இதுதான் திருப்பி எல்லா ஏஐலையும் வந்துச்சு. நான் வேறு எந்த எம்பியும் கேட்கல. என் எம்பியை மிஸ்டர் பர்ப்ளெக்சிட்டி எம்பி தான், மிஸ்டர் சாட் ஜிபிடி எம்பி தான், மிஸ்டர் கூகுள் ஜெமினி எம்பி தான். அவங்க சொன்ன சொல்யூஷன்ஸ் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு நியாயமாக இருக்குது. அப்படி நம்ம நினச்சி ஒரு அழகான ஒரு எதிர்காலத்தை நாடி நாம் பயணிப்போம். ஜெய் ஹிந்த்.